பொறுத்து பார்ப்போம். எப்படி வாக்காளர் பட்டியல் வெளிவரும்ல, அதுல ஏதாவது தவறு இருந்தா யார் பேரும் பர்பஸா நீக்கிருந்தா திருப்பி சேர்த்துடலாமே. நெல்லின் ஈரப்பதம் 22% இருக்கும்போது மத்திய அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க, விவசாயிக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. ஆனா மத்திய அரசு 22% நெல்லை கொள்முதல் பண்ணா உடனே அதை அரைச்சு அரிசியா மாற்றணும், இல்லைன்னா வீணா போயிடும், இதுக்கு மாநிலத்தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தரப்புல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இல்ல, இதுல உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு. நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை பாதிக்குது. அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு 22% ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷம் நடக்கிறது இல்லை. இது மாதிரி சில வருடங்கள்ல நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி, இதுல எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்ல மாநிலங்கள்ல இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 22% ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை, அது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கிற கோரிக்கை இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, மத்திய அரசு வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாங்க. நானும் அதை ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்ல நாங்க இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்ப வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்ப போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்ப போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. தமிழ்நாட்டில் பள்ளி செல்லக்கூடிய மாணவி கட்டியதுக்கு நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் பழக்கம் தொடர்ந்து அதிகரிச்சு தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இல்ல, போதைப் பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதையெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும். எங்க கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக் கொண்டு சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க மீண்டும் வெற்றி பெறும் என்பதுதான் நமக்கு நம்பகத்தனமான தகவல் இருந்தது. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். மற்றபடி அதுக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று அது அவருடைய கருத்து. இன்னொன்னு ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கானா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சிலிருந்து தெரியுது. உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்களை பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல, நம்ம போறப்ப ஏதாவது கல்ல எது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு, காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திக்கிறாரு, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அசூலை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற வந்தப்பா 2020 சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய பணிகள் சுற்றுப்பணி
சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் இருப்போம். பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. இல்ல ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வைத்து கொடுத்திருக்காங்களா, அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க சார். லஞ்சம் வாங்குறது லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லாருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. தேர்தல் குறித்து காங்கிரஸ் குழு அமைச்சர் அது உரிய நேரம் வரப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து.